வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்கள் ஃப்ரெண்ட் பிரவீன், மலேசியாவோட தலைநகர் கோலாலம்பூரில் இருந்து. என்னோடய யூடியூப் சேனலில் மலேசியன் சீரீஸ்னு கொஞ்சம் வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன். அஸ் அ ஃபஸ்ட் பார்ட் ஜாப் ரிலேட்டடான வீடியோஸ் தான் நான் நிறைய அப்லோட் பண்ணிட்டு வரேன். அதோட கண்டினியூஷன் தான் இந்த வீடியோவும். என்னோடய வீடியோஸில் எல்லாமே என்னோட எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் இஃப் யூ வாண்ட் நீங்கள் யூ கேன் ஆல்வேஸ் கிராஸ் வெரிஃபை. மற்றவங்ககிட்டையும் நீங்கள் கேட்டு என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கலாம். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் கண்டிப்பாக நம்பணும் அப்படின்னு நான் சொல்லலை. இந்த வீடியோவும் ஒர்க் பிளேஸ் டைனமிக்ஸ், ஒர்க் பிளேஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் பேச போகிறோம். அந்த கண்டென்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில கொஷின்ஸ் எனக்கு கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க, என் ஃப்ரெண்ட்ஸும் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு அதுக்கான ஆன்சர் நான் கொடுத்துட்டு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கான்ட்ராக்டராக ஃபுல் டைம் எம்ப்ளாயியான்னு கேட்டிருந்தாங்க. இப்போ நான் ஃபுல் டைம் எம்ப்ளாயியாக இங்கே வந்திருக்கேன். எனக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ரெஃபரன்ஸ் கிடச்சிது, அதனால நான் ஃபுல் டைம் எம்ப்ளாயியாக வந்திருக்கேன். ஆன்சைட்லேருந்து இங்கே வர்றவங்க ஃபுல் டைம் எம்ப்ளாயியாக இங்கே வராங்க. பட் ஜென்ரலாகவே ஐடி கம்பெனிஸை பொறுத்தளவில் கான்ட்ராக்ட் எம்ப்ளாயிஸ் தான் எடுக்கிறாங்க. பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவுமே கிடையாது. நோட்டீஸ் பீரியட் தான் உங்களுக்கு கொஞ்சம் கூட குறைய இருக்குமே தவிர பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவுமே இருக்காது. ஸோ நீங்கள் இங்கே வர்றதுக்கு ஈஸியான வே இஸ் கான்ட்ராக்சுவல் தான் ஈஸியான வே. ஃபுல் டைம் எம்ப்ளாயாக நீங்கள் இங்கே வரணும் அப்படின்னா இட் இஸ் வெரி வெரி டஃப். நான் ஒரு 50 எக்ஸ்பேர்ட்ஸை நான் இங்கே பார்க்குறேன் அப்படின்னா அது ஒரு 5 பேர் தான் ஃபுல் டைம் எம்ப்ளாயாக இருக்காங்க. மீதி 45 பேரும் கான்ட்ராக்டர்ஸாக தான் இருக்காங்க. ஸோ கான்ட்ராக்டர்ஸ் ஹேவ் மோர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தேன் ஃபுல் டைம் எம்ப்ளாயீஸ். ஃபுல் டைம் எம்ப்ளாய்மெண்ட் எல்லாமே ஹையர் லெவல் ஜாப்ஸ் மட்டும்தான். ஆர்கிடெக்ட், சீனியர் மேனேஜர் அந்த லெவலில் இருக்கிறவங்களுக்கு தான் ஃபுல் டைம் எம்ப்ளாயீஸ் டைரெக்டாக எக்ஸ்பர்ட்ஸ்க்கு கொடுக்குறாங்க. இல்லை அப்படின்னா ஃபுல் டைம் எம்ப்ளாய்மெண்ட் எல்லாமே லோக்கல் மலேசியன்ஸ்க்கு அப்படிங்கிறது தான் எழுதப்படாத இல்லை எழுதியிருக்கிற ஒரு சட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த 2 கேள்விக்கு ஆன்சர் பண்ணிவிட்டு நம்ம கண்டென்ட்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் ஒரு ஜாபுக்கு அப்ளை பண்ணுறீங்க, கான்ட்ராக்டரோ ஒரு ஃபுல் டைம் எம்ப்ளாயோ இங்கே வரீங்க. உங்களோட ஒர்க் பிளேஸ் என்விரான்மெண்ட் எப்படி இருக்கும்? ஓகே, நீங்கள் ஏற்கனவே நம்மளோட வீடியோவை நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா இது உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கணும். மலேசியாவுடைய நீங்கள் பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா லோக்கல் மலேசியன்ஸ், மலாய், முஸ்லிம்ஸ், தென் சைனீஸ், அப்புறம் இந்தியன்ஸ் இருக்காங்க. இந்தியன்ஸில் வெவ்வேறு கம்யூனிட்டிஸ் இருந்தாலும் மொத்தமாக அவங்களே இந்தியன்ஸ்னு சொல்கிறாங்க. இவங்க எல்லாரையும் தான் நீங்கள் ஒர்க் பிளேஸ்லையும் பார்ப்பீங்க. சைனீஸ் அதிகமாக இருப்பாங்க, மலாய்ஸ் இருப்பாங்க, ப்ளஸ் இந்தியன்ஸும் இருப்பாங்க. ஃப்ரம் எக்ஸ்பேர்ட் பெர்ஸ்பெக்டிவ், வெளிநாட்டிலேருந்து இங்கே வர்றவங்க யாரெல்லாம் அதிகமாக இருக்காங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் இந்தியன்ஸ் தான். நீங்கள் எங்கே திரும்பினாலும் இந்தியன்ஸ் தான் நீங்கள் பார்க்கலாம், நம்பர் 1. அப்புறம் இந்தோனேஷியாவிலேருந்து நிறைய பேர் இங்கே வருவாங்க, ப்ளஸ் ஃபிலிப்பீன்ஸ்லேருந்து நிறைய பேர் இங்கே ஒர்க் பண்ணுறாங்க. சிங்கப்பூர்லேருந்து இங்கே ஒர்க் பண்ணுறதுங்கிறது நான் ரொம்ப அருகிலும் வருது, ரொம்ப நான் கேள்விப்பட்டதில்லை. வியட்நாம்லேருந்து வர்றாங்க, பட் அதுவும் ரொம்ப ரொம்ப லெஸ். பட் மோஸ்ட் ஆஃப் த எக்ஸ்பர்ட்ஸ் ஆர் ஃப்ரம் இந்தோனேஷியா அண்ட் ஃபிலிப்பீன் அண்ட் இந்தியா. இந்த 3 கண்ட்ரிலேருந்து தான் நீங்கள் நிறைய பேரை பார்ப்பீங்க. இது நான் ஐடி செக்டரை பொறுத்தளவில் சொல்கிறேன். இது மற்ற செக்டரில் இட் வில் கெட் டிஃபர். ஒரு முக்கியமான ஒரு கல்ச்சுரல் சேஞ்ச் இந்தியன்ஸ் நம்ம இங்கே என்ன எதிர்பார்ப்போம் அப்படின்னா, நான் ஹெச்ஆர் கிட்ட நான் இனிஷியலாக பேசும்போது எனக்கு ஒரு கேப் ஃபெசிலிட்டி கிடைக்குமான்னு சொல்லி கேட்டேன். அவங்க கேபா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இங்கே அந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் எதுவுமே எந்த கம்பெனியுமே ஆஃபர் பண்ண மாட்டாங்க. ஆஃபீஸ்க்கு வந்துட்டு போகிறது உங்களோட செலவு. ஆஃபீஸ் கேப் அந்த மாதிரிலாம் எதுவும் அரேஞ்ச் பண்ணி தர மாட்டாங்க. ட்ரெயினில் நீங்கள் வந்துட்டு போகலாம். மெட்ரோ இஸ் வெல் கனெக்டட் இன் கோலாலம்பூர். அதனால் மெட்ரோ நீங்கள் நல்லா யூஸ் பண்ணி யூ கேன் கம் அண்ட் கோ. பஸ் யூஸ் பண்ணலாம். இப்போ இந்தியாவில் ஊபர், ஓலா மாதிரி இங்கே கிராப் யூஸ் பண்ணி நீங்கள் உங்களோட ஆஃபீஸ்க்கு போயிட்டு வந்துக்கலாம். ஆஃபீஸ் கேப் உங்களுக்கு கிடைக்குமானா நோ, அந்த மைண்ட் செட் இருந்துச்சுன்னா ரிமூவ் பண்ணிடுங்க. ஸோ பெட்டர் உங்கள் ஆஃபீஸ்கிட்டே நீங்கள் வீடு பார்த்து தங்குறது. ஒருவேளை உங்கள் ஆஃபீஸ்கிட்ட வெரி எக்ஸ்பென்சிவாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் தள்ளி இருந்தால் உங்களுக்கு எக்ஸ்பென்ஸ் கம்மியாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் தள்ளி இது பண்ணிக்கலாம். ப்ளஸ் ஆனால் நீங்கள் கொஞ்சம் அலைச்சல் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஒர்க் லைஃப் பேலன்ஸ் முக்கியமான டாபிக் இந்த ஒர்க் டைனமிக்ஸில். ஒர்க் லைஃப் பேலன்ஸ் ஃபாரின் கண்ட்ரீஸ்னால் அமேசிங்காக இருக்கும், சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் கிட்டத்தட்ட மலேசியா பொறுத்தளவில் ஒரு மித் அப்படின்னு சொல்லுவேன். நானும் பார்த்துருக்கேன், ஆஃபீஸில் பார்த்துருக்கேன். 9 மணி ஆச்சுன்னா கரெக்டாக வருவாங்க, லாகின் பண்ணுவாங்க. 6 மணி ஆச்சுன்னா ஸ்கூல் பெல் அடித்த மாதிரி கரெக்டாக 6 மணிக்கு டிஸ்பஸ் ஆகி போவாங்க. யாரா அவங்கெல்லாம் என்னடா வேலை பார்க்குறானுங்க, நம்மளுக்கு அப்படி கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிறது நிறைய பார்த்துருக்கேன். 9 to 6 மட்டுமே வேலை பார்க்குறவங்க அது என்ன வேலை பார்க்குறாங்க, ஐடியில் என்ன வேலை பார்க்குறாங்க எதுன்னு எனக்கு ஐ டோன்ட் ஹேவ் எனி விசிபிலிட்டி. பட்
நான் பார்க்குற லோக்கல் மலேஷியன்ஸாக இருக்கட்டும், லோக்கல் சைனீஸாக இருக்கட்டும், எக்ஸ்பேன்ஸாக இருக்கட்டும், நிறைய பேர் மோர் தென் 8 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுறவங்க இங்கே நிறைய பேரை நான் பார்க்குறேன். வீக்கெண்ட்ஸில் ஒர்க் பண்ணுறவங்களையும் பார்க்குறேன். ஒர்க் லைஃப் பேலன்ஸுங்கிறது ஒரு அது நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு இருக்கும். இஃப் யூ ஆர் வெரி மச் இன்டு ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா க்ரோத் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ பேலன்ஸ்டாக போய்க்கலாம். ஒர்க் லைஃப் பேலன்ஸையும் ஒர்க்கையும் லைஃப்பையும் கொஞ்சம் பேலன்ஸாக நீங்கள் கொண்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு க்ரோத்தும் நல்லாயிருக்கும். அட் த சேம் டைம் உங்களுடைய ஹெல்த்தும் நல்லாயிருக்கும். ஸோ இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் கல்ச்சுரலி நான் பார்த்தது வந்து எப்படின்னா, நீங்கள் உங்களோட ஆஃபீஸ் கொலீக்ஸில் வந்து இங்கே மோஸ்ட் ஆஃப் தம் நம்மளை வந்து கொலீக்ஸாக தான் பார்ப்பாங்க. நம்மளை வந்து ஒரு அண்ணனோ தம்பியோ தங்கச்சியோ அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்ஸ் அந்த மாதிரி பில்ட் பண்ணுறதெல்லாம் இங்கே வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். இது வரைக்கும் நான் ட்ரை பண்ணது வந்து அப்படி தான் இருக்குது. ரிலேஷன்ஷிப் ஆஃபீஸ் ரிலேஷன்ஷிப்ஸ் ஆர் வெரி வெரி லெஸ். நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர் கூட கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. யூ கேனாட் சிம்பிளி ஆஸ்க் வாட்ஸ்அப் நம்பர். நான் எனக்கு ஒரு என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட நான் அவங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுங்களேன்னு கேட்டேன். இல்லை முடியாது அப்படின்னு சொன்னார். தே ஆர் வெரி பர்டிகுலர். ஆஃபீஸ் நம்பர், அதாவது ஒர்க் நம்பர்னு ஏதாவது ஒன்று இருந்தால் மட்டும்தான் தருவாங்க. அதுவுமே நீங்கள் ஒர்க்குக்கு அப்புறம் அதை வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது. தேர் ஆர் லாட் ஆஃப் ரூல்ஸ். ஹோம் குக் ஃபுட், நீங்கள் ஒரு ஒர்க் பிளேஸில் நீங்கள் வந்து பாட் லஞ்சுன்னு சொல்லிட்டு இந்தியாவில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொருத்தவங்களும் அவங்கவுங்கள வீட்டில் இருந்து ஹோம் குக் ஃபுட் எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து மொத்தமாக வச்சு ஷேர் பண்ணி சாப்பிடுவோம்ல, அந்த மாதிரியான இதை நான் இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது. பேசிக்கலி இங்கே வந்து நான் ஒரு ஹோம் குக் ஃபுட்டு நான் கொண்டு போய் கொடுத்தேன் அப்படின்னாலும் அவங்க நிறைய பேர் அதை ரெஃப்யூஸ் பண்ணியிருக்காங்க. இல்லை எனக்கு வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. ரிலீஜியஸ் சென்டிமெண்ட்ஸ், நிறைய சென்டிமெண்ட்ஸ்லாம் இல்லை ஐ டோன்ட் வாண்ட் அப்படின்னு ஓப்பனாகவே சொல்லிடுவாங்க. நான் அதாவது யூஸ்வலாக இந்தியாவில் எப்படின்னா, நம்ம ஏதாவது வீட்டிலேருந்து செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா மரியாதைக்காவது வந்து நம்மகிட்ட வந்து வாங்குவாங்கல்ல, அந்த மாதிரிலாம் இங்கே வந்து அப்படிலாம் கிடையாது. பிடிக்கலன்னு சொல்லிடுவாங்க, இல்லை வேண்டாம்னா வேண்டாம்னு சொல்லிடுவாங்க. ரிலீஜியஸ் பேக்ரவுண்ட் ஏதோ ஒரு ரீசனுக்காக ரொம்ப இதாக இருப்பாங்க. ஓகே, பாலிடிக்ஸ். ஒர்க் பிளேஸில் யாரும் பாலிடிக்ஸ் அதிகமாக பண்ணுவாங்க? அஃப்கோர்ஸ் எங்கே இந்தியன்ஸ் அதிகமாக இருக்காங்களோ இந்தியன்ஸ் தான் அதிகமாக பாலிடிக்ஸ் பண்ணுவாங்க. அதுவும் எக்ஸ்பேட் இந்தியன்ஸ் தான். ஒரு எக்ஸ்பேட் இந்தியன் இன்னொரு எக்ஸ்பேட் இந்தியனுக்கு தரமாக பாலிடிக்ஸ் நடக்கும். இங்கே நிறைய நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். லோக்கல் மலேஷியன்ஸ், சைனீஸ், இவங்க எல்லாருமே வந்து இதில் யார் ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க அப்படின்னு நீங்கள் நல்லா பார்த்தோம் அப்படின்னா, மலாய்ஸ் கொஞ்சம் நல்லா ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. லோக்கல் இந்தியன்ஸும் நம்மக்கிட்ட நல்லா கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க என்னை பொறுத்தளவில். சைனீஸ் வந்து எப்படி இருப்பாங்கன்னா, உங்ககிட்ட ஒரு விஷயம் இருக்குது, உங்களுக்கு ஒரு தேவை இருக்குன்னா உங்ககிட்ட நல்லா பழகுவாங்க. அந்த தேவை முடிஞ்சோடனே அதுக்கப்புறம் அப்படியே இதாகிடுவாங்க. ரொம்ப டீப்பாலாம் வந்து க்ளோஸாக ரிலேஷன்ஷிப்லாம் வந்து பில்ட் பண்ண மாட்டாங்க. கம்மிங் பேக் டு பாலிடிக்ஸ் டாபிக், எஸ் அஃப்கோர்ஸ் நீங்கள் எங்கே போனாலுமே, எந்த கண்ட்ரி போனாலுமே இந்த பாலிடிக்ஸு, லாபி, ரேசிசம் இதெல்லாம் ஒரு மைல்டாக ஒரு பார்ட் ஆஃப் இது இருந்துக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் இல்லைன்னா தான் நம்மளுக்கு வந்து ஆச்சரியமாக இருக்கும். அதெல்லாம் இல்லைன்னா தான் ஒரு டல் என்விரான்மெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த லாபி, இந்த ரேசிசம், அப்புறம் இந்த பாலிடிக்ஸ் இதெல்லாத்தையும் தாண்டி உங்ககிட்ட ஒரு ஸ்கில் இருக்குது, உங்ககிட்ட ஒரு வில் பவர் இருக்குது, உங்களுக்கு அந்த ஸ்ட்ராங் டிட்டர்மினேஷன் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களுடைய கரியரில் யூ வில் பி ஏபிள் டு மூவ் அஹெட்னு சொல்லலாம். மூவ் அவேங்கிறதோட மூவ் அஹெட்னு சொல்லலாம். ஸோ ஓவராலாக ஒர்க் பிளேஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்தியா மாதிரி இருக்காது. ஒர்க் பிளேஸ் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். இங்கே உங்களுக்கு ஒர்க் பிளேஸ் வந்து இனிஷியலாக வந்து ஓரளவுக்கு ஒரு அந்த அந்த க்ரிப் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். போக போக பழகிரும். இங்கே இருக்கிற லோக்கல் மலேஷியன்ஸும், இங்கே இருக்கிற லோக்கல் இந்தியன்ஸ், நம்ம இந்தியாவிலேருந்து வந்த இந்தியன்ஸும் உங்களுக்கு நிறையவே உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. எப்படி இருக்கணும், எப்படி பழகணும், இதெல்லாம் வந்து நிறைய உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. அதெல்லாம் வச்சு யூ வில் பி ஏபிள் டு சர்வைவ். ஸோ ஓவராலாக இப்போ நம்ம 4-5 வீடியோஸ் பார்த்துருக்கோம். ஜாப் எப்படி வாங்குறது, அப்புறம் ஒர்க் பிளேஸ் டைனமிக்ஸ் பற்றி பார்க்குறோம், என்னென்ன ரோல்ஸ் எல்லாம் வாண்டட் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுலையும் பார்த்துருக்கோம். ஸோ ஓவராலாக இந்த ஜாப் சீரீஸ் வந்து ஐ எம் ட்ரைங் டு கம்ப்ளீட். ஒருவேளை நான் ஏதாவது ஜாப் ரிலேட்டடான வேறு ஏதாவது ஒரு டாபிக் நான் பேசணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா என்னோட லிங்க்டின்ல வந்து யூ கேன் கனெக்ட் அண்ட் யூ கேன் டெல் மீ வாட் டாபிக் தட் யூ வாண்ட் டு டாக் டு மீ, யூ வாண்ட் மீ டு டாக். So overall it's a good one. So if you are getting opportunity in Malaysia, welcome, vaanga. And is there any, நான் யூஸ்வலாக சொல்கிற மாதிரி தான் நோட் வச்சுருக்கேன். ஸோ இஸ் தேர் எனி டாபிக் நான் மிஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு? ஓகே, ஒரு முக்கியமான டாபிக். ரெக்கமெண்டேஷன் என்கிட்ட கேட்குறாங்க, கன்சல்டன்சி ரெக்கமெண்டேஷன் என்கிட்ட கேட்குறாங்க. சாரி, நான் எந்த ஒரு கன்சல்டன்சி ரெக்கமெண்டேஷன் கொடுக்க மாட்டேன். பிகாஸ் அந்த கன்சல்டன்சி என்னோடய ஃப்ரெண்டுக்கு நல்லா இருக்குது அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கும் நல்லா இருக்கும்னு சொல்ல முடியாது. சிச்சுவேஷனுக்கு மாறுபடலாம்.
ஸோ தேடி கண்டுபிடிச்சிக்கோங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ ஐ வில் நாட் கிவ் எனி ஆஃப் த ரெக்கமெண்டேஷன்ஸ். ஸோ தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ. ஸோ இன்னொரு வீடியோவில் சந்திக்கிற வரை ஸ்டே டியூன். ஹேவ் அ கிரேட் டே. பை.